ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் காம்போ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது கொத்தமல்லி புதினா ரைஸு, அது கூட சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி கோவக்காவை ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹோல் கரம் மசாலாஸ் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, முந்திரி, சோம்பு. எப்போவுமே நான் கசகசாவும் முந்திரியும் எல்லா சமையலையும் சேர்த்துக்குவேன். அது ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. அது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஃபஸ்ட்டே கோரஸாக பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து இதையும் ஒரு சுற்று விட்டு பொடி பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி இதையும் உள்ளே சேர்த்துட்டு அது கூடவே நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்தும் போது அந்த க்ரீன் கலர் நல்லா மெயின்டைன் ஆகும். அதுக்காக இதை அரைச்சிட்டு பேனில் ஆயில், கீ ரெண்டும் சேர்த்துட்டு பே லீஃப் போட்டு 2 சின்னதாக வெங்காயம் போட்டிருக்கேன். அது லைட்டாக வதங்கினோடனே அரைச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு கோகனட் மில்க் ப்ளஸ் வாட்டர் நான் ரெண்டும் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும், ஃபுட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஒன்ஸ் தண்ணி பாய்லிங் பாயிண்ட் வந்த உடனே ரைஸை உள்ளே சேர்த்து குக்கரை விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கோவக்காய் பொரியலுக்கு என்ன பண்ணணுன்னா, நான் கோவக்காவை தின்னாக கட் பண்ணி அதோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டேன் ஒரு 1/2 அன் ஹவர். ஸோ அது ஜஸ்ட் பேனில் ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். இது ரொம்ப பர்ஃபெக்டான லஞ்ச் காம்போ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.